பாம்பே பஜார் உறவுகளுக்கு இனிய ஜூன் மாத நல்வாழ்த்துக்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? கடந்த ஒரு 6-8 மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் முழுமையாக நீச்ச நிலையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். உண்மையிலே கடந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய நல்ல பலன்களை மேஷராசிக்காரங்களுக்கு சொல்லலைன்றது தாங்க உண்மை. அதே மாதிரி எதை தொட்டாலும் ஒரு மாதிரியான இழுபறியாக இருந்த நிலை, தொட்டது எதுவும் ஒரு முடிவுக்கு வராத நிலை, எதில் இறங்கினாலுமே ஒரு மாதிரி இழுபறியாக இருந்துட்டு வந்த அத்தனை விஷயமும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாக அப்படியே உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். ராசிநாதன் நீச்சத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்புகளில் ராசியில் தனி சுக்கிரன் அமர்ந்து உங்களுடைய ராசியை சுபத்துவப்படுத்துகிறார். ராசிநாதன் அப்படியே சிம்மத்துக்கு சிம்மத்தில் அவருக்கு இயல்பாகவே அதிநட்பு ஸ்தானம், அங்கே அவர் நல்லா இருக்கக்கூடிய ஒரு வீடு, கூடவே கேதுவோடு சேர்றது அப்படின்றது ஒரு சூட்சும நிலையில் இந்த மாதத்தில் அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள் அப்படியே படிப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 2025 இருக்கும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய பாக்கியாதிபதி பாக்கிய வீட்டை வலுத்து பார்க்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய அமைப்புகளில் முதல்ல ஒரு 9-10ஆம் தேதி வரைக்கும் அப்படியே புதன் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு சாதகமான நிலை இல்லை அப்படின்னாலும் கூட அப்படியே 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் முயற்சி ஸ்தானத்திலிருந்து அவருமே 9ஆம் இடத்தை பார்க்கறது கடந்த 6-7 மாதமாக எந்த விதமான ஒரு முயற்சி எடுத்து அது செயல்படாமல் நிலையில் இருந்ததோ அது அத்தனையும் படிப்படியாக வரக்கூடிய அமைப்பு, மாணவர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான நல்லதும் கிடைக்கக்கூடிய தன்மை. குறிப்பாக இந்த 9ஆம் இடத்தை குரு அழுத்து பார்க்கக்கூடிய அமைப்பும், இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியங்களை குரு உங்களுக்கு கொடுக்க போறாரு. குழந்தை பாக்கியம், கல்வி பாக்கியம், வீடு பாக்கியம், பொருளாதார பாக்கியம், வேலை பாக்கியம் சொல்லிட்டு திருமணம், குழந்தைன்னு சுப அமைப்புகளில் சுப நல்ல விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2025 மேஷராசிக்காரர்களுக்கு நினைத்தது அப்படியே படிப்படியாக நடக்க ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் எல்லாமே இனி சுகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு புதிய கடன்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் புதன் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பாக்கியங்களை கடனின் மூலியமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு புதிய ஒரு அமைப்பு, ஒரு வீடு வாங்குறோம், ஒரு கமிட்மெண்ட் கொள்ள போறோம், ஒரு வண்டி வாகனம் மாதிரியான அமைப்புகள் பண்றேன் அப்படின்ற மாதிரியான நிலை இருக்கும். 7ஆம் அதிபதி வலுத்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுன்றது புதிய அறிமுகங்கள், ஒரு காதலோ ஒரு நட்போ ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு தொடக்கமோ ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்புகளுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளை பண்ணும். கூடுதலாக அப்படியே விரை சனி 12ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்றது இந்த புதிய அறிமுகத்தில் சற்று கவனமாக இருங்க. ஆனா இந்த மாதத்தில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணத்துக்கான அறிமுகங்கள், ஒரு நட்பு அப்படியே காதலாகிறது, காதல் அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் காட்டி கொடுத்து அம்மாவோ அப்பாவோ பெற்றவங்களோ பெரியவங்களோ உங்களுக்கு ஒப்புதலை கொடுத்து அது அப்படியே திருமணமாக மாறக்கூடிய அமைப்பு, அப்படியே படன்னு எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. பெரிய அளவில் கெடுதல் இல்லையா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே பெரிய அளவில் கெடுதல் இல்லைங்க. விரேசனி இருந்தாலும் கூட எப்பொழுதுமே உபஜயஸ்தானங்களில் பாபகிரகங்கள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமைன்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஆகாத கெட்டவர்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பெற்றிருக்கிறதும், கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு, ரிஸ்க் எடுத்து சில விஷயங்கள் இந்த இடத்துல செய்யக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான தன்மைகள் நிச்சயமாக செய்யலாங்க. 7.5 சனியில கெடுதல் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னாக்கா அப்படி ஒன்றும் எல்லாருக்கும் கெடுதல்கள் நடக்கிறது இல்லை. இளைய பருவத்தினராக இருக்கீங்க, ஒரு 40 வயதுக்கு கீழ்பட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கைனா என்ன, பணம்னா என்ன, பொருளாதாரம் என்ன, நட்பு என்ன, காதல் என்ன அப்படின்ற சில விஷயத்தை புரிதல் கொடுக்குமே தவிர கடுமையான அமைப்புகளை 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்காதுங்க. குறிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குழந்தைகள் வழியில் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலை, குழந்தைகளாகவே இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு வீடு வாகன அமைப்புகளை செஞ்சக்கூடிய அமைப்பு, இந்த மருத்துவம், அதிகாரம், கட்டடம், நெருப்பு, ஆயுதம் மாதிரியான துறைகளில் வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசு சார்ந்த அமைப்புகளில் நல்லது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் ஜூலை மாதத்திலே நல்லது கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு இடத்துலேருந்து நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு, அரசு டெண்டர் வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே மேஷராசிக்காரங்களுக்கு இல்லாமல் இருந்த நிலை அப்படியே மாறி இந்த 2025 ஜூன் மாதத்தில் அப்படியே ஒரு 10-11ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இந்த ஜூன் மாதம் 2025 சகல தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிதானமான அற்புத மாதம். நிதானம்னா இல்ல, அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து ஜூன் 11ஆம் தேதி வரை அப்படின்றதுனால இந்த நாட்களில் ஒரு புதிய தொடக்கமோ ஒரு புதிய அறிமுகமோ இல்லை புதிய ஒரு ஆரம்பமோ இருக்கக்கூடிய அமைப்புகளை தவிர்த்துக்கிறது இந்த மாதத்தினுடைய நட்பலன்களை இன்னும் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும்.